மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான், அது எல்லாருக்கும் நடக்குதான்னு தெரியணும், அதுதான் இந்த வீடியோ. இப்போ ரீசெண்டாக இந்த எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ரிசல்ட் வந்த நாள்லேருந்து இப்போ இன்னி வரைக்கும் பாருங்கள், மார்னிங் ஆனவுடனே எல்லார் வீட்லேயும் நியூஸ் சேனல் ஓடிட்டுருக்கு, யார் சிஎம் ஆகிறான்னு சொல்லிட்டு. இன்னும் எந்த கட்சி சிஎம் இருக்காங்க, சிஎம்மாக இருக்காங்க, யார் எலெக்ஷனில் நிற்கிறாங்க, யார் வின் பண்ணுறாங்க, யார் சிஎம் கூட சில பேர் தெரியாது. ஸோ அது மாதிரி இந்த காலம் மாறி இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல சிஎம் ஆயாச்சா ஆகலையா, இந்த கட்சியில் இருக்கிறது யார், இவங்க யார், இந்த கட்சின்னா யார், இப்போ இந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. எல்லார் வீட்லேயும் இன்ஃபர்மேஷன் கேட்டு கத்திகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஓரளவுக்கு நல்லது நடக்குதுன்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு வருது ஜாஸ்தியாக இல்லை. யாரெல்லாம் இப்போ இருக்காங்க எலெக்ஷன்லாம் சில பேர் தான் தெரிவிச்சிருப்பாங்க எலெக்ஷன் பற்றி, யார் அரசியல் இருக்காங்க, அரசியல்வாதி யார் யாருன்னு சொல்லிட்டு. மற்றபடி டெய்லி ரொட்டீன் ஒர்க் போயிட்டுருக்கோம். இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு 3-4 நாளாக இது டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ கண்டிப்பாக இது எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு ஜாஸ்தியாகவும் தான் தோணுது. பார்க்கலாம் எங்கே முடியுதுன்னு சொல்லிட்டு.